அண்மை செய்தியை பார்க்கிறோம். மும்மொழி கொள்கையை வலிய திணிப்பது மாநிலங்களின் தன்னாட்சி உரிமையை பறிப்பதின்றி வேறு என்ன என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கேள்வி எழுப்பியிருக்கிறார். பாசிச அணுகுமுறைகளை எந்த வடிவத்தில் யார் கையில் எடுத்தாலும் தமிழக வெற்றிக் கழகம் எதிர்க்கும் என்றும் விஜய் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் என்ன தெரிவித்திருக்கிறார்? விவரங்கள் என்ன? சம்ரகா சிக்ஷா எனப்படக்கூடிய மத்திய அரசு மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய கல்வி நிதியில தமிழ்நாட்டுக்கு 0 ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நிதி எதுவுமே ஒதுக்கப்படவில்லை என்பதை கண்டித்து அண்மையில தமிழ்நாட்டுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார். இதற்கு கருத்து தெரிவிக்கும் வகையில மத்திய கல்வித்துறை அமைச்சர் பேசும்போது மும்மொழி கொள்கையை, அதாவது புதிய தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்வதில் தமிழ்நாடு மட்டும் ஏன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது என்பது போன்ற கேள்விகளை வைத்திருந்தார். அது மட்டுமல்லாமல் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே புதிய கல்விக் கொள்கையின் கீழ் வரக்கூடிய PMC பள்ளி திட்டத்தை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே SSA படி நிதி ஒதுக்கப்படும் என்பது சட்டத்தின்படியாக இருக்கிறது. எனவே தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் போன்ற கருத்தை செய்தியாளர் சந்திப்பின் போது மத்திய கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்திருந்தார். இதற்கு பலத்த எதிர்ப்பு என்பது தமிழ்நாடு அரசியல் கட்சிகளிடையே வெளிப்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த நிலையில தமிழக வெற்றிக் கழக தலைவர் இது சம்பந்தமான அவரது கருத்தை எக்ஸலத்தில் பதிவு செய்திருக்கிறார். மும்மொழி கொள்கை வலிய திணிப்பது மாநிலங்களின் தன்னாட்சி உரிமையை பறிப்பதின்றி வேறென்ன என்ற கேள்வியை அவர் முன்வைத்திருக்கிறார். மேலும் ஜனநாயகத்தின் 4வது தூணான இதழியல் துறைக்கு உரித்தான பத்திரிகை சுதந்திரம், தர்மம் காக்கப்பட வேண்டும் என்றும் 100 ஆண்டு காணும் விகடனின் இணையதள பக்கம் முடக்கப்பட்டதற்கு ஒன்றிய அரசுதான் காரணம் என்கின்ற கருத்து நிலவுவதாகவும், பத்திரிகை ஊடகங்களால் வெளியிடப்படும் கருத்துகள் தவறானவையாகவோ குற்றம் சுமத்துபவையாகவோ இருந்தால் நீதிமன்றம் மூலம் தீர்வு காண வேண்டுமே தவிர்த்து கருத்து சுதந்திரத்தை முடக்கும் வகையில செயல்படுவது அரசியல் சாசன உரிமை கேள்விக்குறி ஆக்குவதென்று வேறென்ன என்ற கேள்வியும் வைத்திருக்கிறார். பாசிச அணுகுமுறைகளை எந்த வடிவத்தில் யார் கையில் எடுத்தாலும், அது ஒன்றிய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் மக்கள் பக்கம் நின்று தமிழக வெற்றிக் கழகம் என்னாலும் தீர்க்கமாக எதிர்க்கும் என்பதை தெரிவித்திருக்கிறார். மேலும் மாநில மொழிக் கொள்கைக்கு சவால் விடுத்து தமிழகத்திற்கு நிதி ஒதுக்க மாட்டோம் என்று பகிரங்கமாக அறிவிப்பதும், விகடன் இணையதளத்தை பக்கத்தை முடக்குவதும் ஜனநாயகத்திற்கு எதிரான கண்டனத்திற்குரிய பாசிச அணுகுமுறையே என்பதையும் அவரது கருத்தாக எக்ஸ்தலத்துல பதிவு செய்திருக்கிறார். இதுவரையில திமுக பல்வேறு மக்களுக்கு எதிரான திட்டங்களை செயல்படுத்திய போது, போராட்டங்களை முன்னெடுத்த போது திமுக அரசை கடுமையாக கண்டித்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் முதல் முறையாக பாரதிய ஜனதா அரசை கண்டிக்கும் விதயத்துல இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையின் முதல் தகவலிலேயே மும்மொழி கொள்கையை வலிய திணிப்பது மாநிலங்களின் தன்னாட்சி உரிமையை பறிப்பதுதான் என்னும் கருத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். இதுவரையில திராவிட முன்னேற்ற கழகம் ஆளக்கூடிய மாநில அரசை விமர்சித்து வந்த நிலையில தற்போது பாஜகவை கடுமையாக இந்த அறிக்கையின் மூலமாக அவர் விமர்சித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் கடந்த 2 நாட்களாக தமிழ்நாட்டுக்கு அந்த கல்வி நிதியில ஒதுக்காதது பேசுபொருளாகி இருக்கக்கூடிய நிலையில மாநில மொழிக் கொள்கைக்கு சவால் விடுத்து தமிழகத்துக்கு நிதி ஒதுக்க மாட்டோம் என்று பகிரமாக அறிவிப்பது பாசிச அணுகுமுறை தான் என்றும், விகடன் பக்கத்தை முடக்கும் கருத்து என்பது மத்திய அரசின் பக்கம் இருப்பதாக கருத்துக்கள் பரவக்கூடிய நிலையில இதுவும் அரசியல் சாசன உரிமையை கேள்விக்குறியாக்குவதுதான் என்றும் அவர் கருத்து தெரிவித்திருக்கிறார். மும்மொழி கொள்கை திணிப்பிற்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்த அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மணிகண்டன்.